குருப்யோ நமஹா நமோ நமஹா. 4வது செஷன், நிரந்தர நிம்மதியை அடையும் வழிகள், அடையும் முறைகள் பார்த்துட்டுருக்கோம். இதில் இந்த தன்யாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகம் ஆதிசங்கரர் கொடுத்தது, கம்போஸ் பண்ணதை பார்த்துட்டுருக்கோம். இதுவரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 வேர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது வேர்ஸ் போகலாமா? தக்துவா தெக்துவா மம அகம் இதி பந்தகரே பதே த்வே மான அவமான சாதிருஷாக சமதர்ஷினக ச கர்த்தாரம் அந்யம் அவகம்ய தத் அர்ப்பிதானி குர்வந்தி கர்ம பரிபாக பலானி தன்யாகா. தன்யாகா வந்துட்டே இருக்கும். பிளஸ்டு யாரெல்லாம் பிளஸ்டு? மம அகம் இதி பந்தகரே பதே துவே தெக்துவா, என்னுடையது, நான், என்னுடையது, அகங்காரம் மமகாரத்தை விட்டவர்கள். பிளஸ்ட் பீப்புள் யாரு? தே ஹவ் அபேண்டன்ட் மைண்ட் அண்ட் ஐ. நான், என்னுடையது ஒன்று இருந்தால் இன்னொன்று வந்துடும். நான் அப்படின்னு சொல்ல போச்சுன்னா இண்டிவிஜுவல் செல்ஃப், நான், அதுதான் ப்ராப்ளம். இந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் தான் ஈகோ. இந்த ஈகோ, நான் தனிப்பட்டவன், நான் தனிப்பட்டவன். யோசிச்சு பாருங்க, நம்ம தனிப்பட்டவனா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம இன்ஹேல் பண்ணுற காற்று எங்கேருந்து வருது? மரம் எக்ஸேல் பண்ணுறது தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். நம்ம எக்ஸேல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடை யார் பியூரிஃபை பண்ணுறா? மரம். ஸோ மரம் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? ஆகாயம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்க முடியுமா? காற்று பார்த்துட்டோம். நெருப்பு, உடம்புல சூடு, சூரியன் இல்லைன்னா, சூடு இல்லைனாக்கா பிளான்ட் எல்லாம் வருமா? பிளான்ட் எல்லாம் இல்லைன்னா வெஜிடேஷன்ஸ் இருக்குமா? நம்ம உடம்புக்கே வைட்டமின் டி கிடைக்காம இருக்க முடியுமா? தண்ணி குடிக்க இல்லாமல் இருக்க முடியும், எர்த்தில் இருக்க முடியும், பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா? அப்போ நான்ங்கிறது என்ன? அந்த இண்டிவிஜுவல் செல்ஃப் தானே ப்ராப்ளமே. அப்போ நான்கும் போது எனக்கு அப்பாற்பட்ட மற்றவர்கள்ங்கும் போது அதில் என்ன கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். இவர்கள் என்னுடைய வீடு, என்னுடைய வாசல், என்னுடைய கார், என்னுடைய ஆஃபீஸு, என்னுடைய மக்கள், என்னுடைய புக், என்னுடைய அறிவு. இந்த என்னுடையங்கும் போது நான் அல்லாததை பற்றி பயம். அது என்ன எங்கிட்ட என்னை அட்டாக் பண்ணுமோ, எங்கிட்ட பிரிச்சுருமோ, அல்லது நான் இல்லாதனால நான் பூர்ணம் இல்லாதவன், இன்னும் எனக்கு வேணும், அந்த ப்ராப்ளம் இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி பூர்ணம் இல்லாத மனநிலை இருக்கும்போது தானே கர்மங்களே வருது. எனக்கு இன்னும் பண்ணணும். அப்போது அசாந்தி வந்துடுறது இல்லையா? சாந்தம் இருக்கா? இல்லைல்ல. அப்போது தன்யாகங்கிறது யார்? நான், எனது, இதை ரெண்டையும் விட்டவங்க. டிரான்சாக்ஷனுக்கு வச்சுப்பாங்க, ஆனால் உண்மையாலே இதெல்லாம் இல்லை, இது ரோல் பிளே அப்படின்னு நினச்சிப்பாங்க, கிளீனாக தெரிஞ்சுப்பாங்க. மான அவமான சாதிருஷாக, ஹானரையும் டிஸானரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க. ஹானர் டிஸானருங்கிறது மாறி மாறி வர்றது தானே. இன்றைக்கி ஒருத்தனை உங்களுக்கு நல்லதை பற்றி பேசுகிறான், நாளைக்கு வேறு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்போது உங்களை பற்றி கெட்டது பேசுகிறான். இன்னும் ஒருத்தன் கெட்டதை பற்றி பேசுகிறான், உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களை பற்றி தெரிஞ்சோன்னா பேசுகிறான். ஆனால் அவங்க சொல்கிற ப்ராடக்டாக நீங்கள், ஆர் யூ த ப்ராடக்ட் ஆஃப் வாட் அதர்ஸ் சே அண்ட் அதர்ஸ் ஒப்பைன்? அவங்களோட ஒப்பீனியனை நம்ம இல்லைல்ல. நம்மளுடைய சொரூபம் என்ன? சச்சித்த ஆனந்தம்ல. அது தெரிஞ்சுட்டோம்னா இந்த உடம்புன்னு நினைக்கும் போது தான் இதெல்லாம் வருது. நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு தானே கவலைப்படுறது. உடம்புக்கு தானே ப்ராப்ளம் இருக்குது, அடிச்சிருவானோ குத்திடுவானோ அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ராங் நாலேஜ் இருந்தால் தான் ப்ராப்ளம், இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம். ஸோ இவங்க என்னத்தை மெச்சூர்டு மைண்டாக இருப்பான். ஒருத்தன் கோச்சுண்டு எதாவது பேசினா இன்றைக்கி சரியான மூடு இல்லை. புத்தர்கிட்ட ஒருத்தன் புத்தரை பற்றி ரொம்ப ரியலைசோல்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வந்துடுது. புத்தர் பக்கத்தில் ஆனந்தாலாம் அவருடைய ரிலேட்டிவ் சிஷ்யன் கூட, அவரெல்லாம் பக்கத்தில் இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான்னா புத்தரை திட்டி பேசிட்டு காரியம் உமிழ்ந்துடுறான் புத்தர் மேலே. அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு சொல்லிட்டு, புத்தர் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல, போயிட்டான். அன்றைக்கி நைட் அவனால் தூங்க முடியல. இதை மாதிரி நல்ல மனுஷனை அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆனந்தாக்கெல்லாம் கோவம், அடிச்சிடுறேன் பிடிச்சிடுறேன் புத்தரை சொல்லிட்டார் பேசாமல் இருந்து. புத்தரை கட்டுப்பட்டுன்னு இருந்தான். அடுத்து அவன் புத்தரை சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது புத்தர் அவனுக்கு ஒரு சாமானை கொடுத்து அதை எங்கிட்ட கொடு அப்படிங்கிறார். அவன் அதை கொடுக்கும்போது அவர் வாங்கலை. அப்போ கேட்குறாரு, நீ ஒன்று கொடுக்கும்போது நான் வாங்கலைன்னா அது யார்கிட்ட இருக்குது? உங்கள்கிட்ட தான் இருக்குது.
அப்போ நேற்றுக்கு நீ கோச்சிட்டது திட்டினது எல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஸோ இந்த மான அவமானத்தை ஒரு மாதிரி வச்சுட்டோம் வச்சுங்களேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். இது ரியல் லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டம் தானே. இதை புரிஞ்சுண்டாக்க இதை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். பெஸ்ட் புத்தர் மாதிரி இல்லாட்ட கூட பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம். அந்த இடத்துல தள்ளி போகலாம். அவங்க கூட எம்பத்தைஸ் பண்ணலாம். ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போல் இருக்குது, நல்ல ஹியூமன் பீங்காக இருந்தால், நல்ல புத்தியாக இருந்தால் இப்படி பேச மாட்டானே, ஏதோ வீட்டில் ப்ராப்ளம் போல் இருக்குது, ஃபிசிக்கலாக ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குன்னு நினச்சிட்டு போகலாம். அப்போ தான் சாந்தம் கிடைக்கும். அப்போ யூ வின் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா ஹியூமன் பீயிங்குமே கொஞ்சம் ஏதாவது குறைகள் இருக்குதானே செய்யும். டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். யார் எல்லாரையும் பொறுத்துட்டு போகிறாங்களோ, ஃபர்கிவ் பண்ணுறாங்களோ, நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் வருவாங்க. அவங்களுடைய மிஸ்டேக்லேயும் மற்றவங்கள அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இதுதான் இங்கே சொல்கிறார் அவர். சமதர்ஷமான அவமான சாதிருஷாக சமதர்ஷனக, ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்குறேன். கர்த்தாரம் அந்யம் அவகம்ய, நான் ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். In the hand of the higher power, I am only an instrument. I am not the doer. Honestly speaking, can you do anything? Can I lift my little finger? Is it possible? It's not possible. If I have to lift the little finger, I need to have energy. The energy comes from where? The energy comes from sun. I said that from the Panchabhutangal. Am I creating the Panchabhuta? When I say I am, the individual self, the so-called wrongly understood individual self can do nothing. I am not a doer of anything. I am only an instrument in the big play, whatever is happening, the higher intelligence. அதை புரிஞ்சுட்டோம்னா கர்த்தாரம் அந்நியம் அவகம்ம கர்ம கூர்வந்தி, எது நடக்கிறதோ அது நடக்கட்டும். இதுக்கு வந்து என்னன்னாக்க எல்லாமே நான் பண்ணுற காரியங்கள் எல்லாம் ஹையர் இன்டெலிஜென்ஸ் தான் என்னை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வச்சு பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஸ்பேனரை வந்து ஒரு மாஸ்டர் டைட் பண்ணுறான். அந்த ஸ்பேனர் நான் பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அந்த மாஸ்டருக்கு தானே அது பண்ணுறது, அந்த மாஸ்டரால் தான் பண்ண வைக்கப்படுகிறது. அதை மாதிரி என்னெல்லாம் அதுக்கு ரிசல்ட்டு கிடைச்சதோ அதை வந்து பிரசாத புத்தியாக எடுத்துட்டோம்னாக்க. ஸோ இந்த வேர்ஸ் 4 என்ன சொல்கிறாருனாக்க, அகங்காரம் மமக்காரம் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும். இந்த டெத்து ஃபியர் வரதுக்கு கூட என்னதுன்னா, அந்த அக்குமுலேட் பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம். இந்த அகங்காரம் வந்துடுதுன்னா மமக்காரம் வந்துடும். அந்த மமக்காரம், இந்த ஆர்டர் எப்படி பார்த்தோம்னா, நான் இந்த உடம்பை நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இந்த உடம்பு மனசு புத்தியை நான் வச்சுட்டோம். அப்புறம் ரெண்டாவது என்ன வருது, எனது மனைவி மக்கள், கரெக்டாக. மூணாவது என்ன வருது, எனது வீட்டு வாசல். நாலாவது என்ன வருது, என்னுடைய ஆஃபீஸ் பொசிஷன், நான் ஜெனரல் மேனேஜர், ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனி, என்னுடைய நிலம் புலங்கள், வீடு எல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் ஒன்றுன்னா பார்க்கும்போது எது ரொம்ப க்ளோஸாக இருக்குது, இந்த க்ளோஸாக இருக்கிறது என்னோடய பாடி மைண்ட் இன்டெலெக்ட் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. அதை நான் என்னோடுங்கிறதுக்கு தெரியாமல் நானே நினச்சுட்டுறேன். அப்புறம் என்ன ஆகுது, எனது மனைவி மக்கள் அதோட க்ளோஸாக வருது. அப்புறம் என்னது, என்னோடய வீடு வாசல் வருது. அப்புறம் என்னோடய பதவி வருது. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் வராங்க இல்லை. ஸோ இந்த அகங்காரம் மமக்காரம் வந்து அதை விடணும். அந்த அகங்காரம் தான் ப்ராப்ளமே. ஏன்னா எனக்கு என்னுடையது நினைக்கும் போது மற்றவருடைய ஒன்று இருக்குல்ல. அப்போ தான் மற்றவருடைய ஒன்று எப்போதுமே எனக்கு ப்ராப்ளத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல, அல்லது அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குல்ல. உலகத்தில் மெட்டீரியல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அடைஞ்சிட முடியுமா? ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் எவ்வளோ அடைஞ்சாலும் இன்னும் பாக்கி தானே இருக்கும், பின்னாலேயே போயிட்டு தானே இருப்போம். யூ ஆர் லுக்கிங் ஃபார் த பிளாக் கேட் இன் த டார்க் ரூம் வேர் இட் இஸ் நாட் தேர். இப்போ கிடைக்குமா? இப்போ அது அங்கே நிம்மதி கிடைக்குமா? அதுதான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். மானவமானம்னா என்னன்னாக்கா, ஐ எம் நாட் த ப்ராடக்ட் ஆஃப் அதர்ஸ் ஒப்பீனியன். எனக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, எனக்கு என்னை பற்றி தெரியும், திடகாத்திரமாக தெரியும், நான் சச்சிதானந்தம், என்னோடய சொரூப்பம் அதுதான் தெரிஞ்சாக்க மற்றவங்க ஒரு பைத்தியக்காரன் நம்மளை திட்டினா ஏதாவது தப்பாக அனுப்பிச்சுப்போம்மா, அந்த கான்ட்ரி எம்பத்தைஸ் பண்ணுவோம்ல. அதை மாதிரி சாந்தத்தை இன்னொருத்தரோட்ட, என்னோடய ரிமோட் கண்ட்ரோலில் இன்னொருத்தரோட்ட கொடுக்க மாட்டான். அதான் இதில் சொல்கிறார். அப்புறம் நான் ஐ எம் ஒன்லி த இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹையர் இன்டெலிஜென்ஸ். இன்ஃபேக்ட் ஐ கேனாட் டூ எனிதிங். Everything is coexisting. I am interdependent. How can I make a statement that I am doing? It's like that the car is saying that I am taking the master. Without the petrol, the car can move. The engine, without the engine, without the driver, if there is a road, there is no road, can it move?
So everything is interdependent in the biggest scheme of things. ஸோ ஐ ஆம் த டூயர், அது அகங்காரம். அது எது இருந்தாலும் நான் கடவுளுக்காண்டி அர்ப்பணிக்கிறேன், அவரோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நான், என்ன ரிசல்ட் கிடைச்சாலும் வச்சுட்டேன்னா சந்தோஷமாக இருப்போம். நம்ம தன்ய பிளஸ்டுங்கிறது என்னது, பீஸ் ஆஃப் மைண்டு தானே பார்த்தோம். ஸோ அது இது படிவிட்டோம். 4வது வருஷம் நான் நினச்சேன் இன்றைக்கி 3 வருஷம் எடுக்கலாம்ச்சேன், முடியாது போல் இருக்கு, 2 எடுத்துக்கலாம், அவசரம் இல்லை. 5வது வருஷம் தெக்த்வா ஏஷனாத்ரயம் அவேக்ஷித மோக்ஷ மார்காக பைக்ஷ அமிர்தேன பரிகல்பித தேகயாத்ராக ஜோதிஹி பராத்பரம் பரமாத்ம சங்கியம் தன்யாக துஜாக ரகசி ஹிருதி அவலோக்கயந்தி தத்வா. இதை அன்வயம் பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ண என்ன பண்ணுவோம், யார்களெல்லாம் நல்லா கொடுத்து வச்சவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாருனாக்க துஜாகானாக்க ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள், ஆத்ம ஞானத்தை அடைய விரும்புவர்கள். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஷனாத்ரயம், ஆசைகள் 3 ஆசைகளை விட்டவர்கள், டிட்டாச்சாக இருக்காங்க. என்னெல்லாம் 3 ஆசைகள், வித்த ஏஷனா, பணத்துக்கு மேலே ஆசை, புத்திர ஏஷனா, எனது மனைவி மக்கள்லாம் அவங்க ஏஷனா, லோக ஏஷனா, எனக்கு ரெகக்னிஷன் வேணும், பேர் பார்த்தோம்ல, மமக்காரம் அகங்காரம் இல்லை என்னெல்லாம்னு அதுதான் திரும்ப சொல்கிறாரு. இங்கே டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் போட்டுறார் ஏஷனாத்திரயம் சொல்லிட்டு. அவேக்ஷித மோக்ஷ மார்காக, அந்த ஞானம் அடையும் பாதையை பார்த்து போயின்னு இருப்பாங்க. ஸோ அவங்க எக்ஸாம் பண்ணி என்ன செய்வாங்கன்னா எதை செலக்ட் பண்ணுவாங்க, ஆத்ம ஞானமாவுடைய பாதையை சூஸ் பண்ணுவாங்க, அதை அடைவாங்க. த பாத் ஆஃப் லிபரேஷனுக்கு அவங்க போவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், பாத் ஆஃப் லிபரேஷனுக்கு போகிறதுக்கு சாதன சதுஷ்டய சம்பத்தி, விவேகம் இருக்கணும். எது நிலையானது, எது நிலையற்றது வேண்டான்னு சொல்லக்கூடிய டிஸ்பேஷன், வைராக்கியம் இருக்கணும். மனசை கண்ட்ரோல் பண்ண முடியணும், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ண முடியணும், சமாதானமாக இருக்கணும், குரு மேலேயும் சாஸ்திரங்களை மேலேயும் ஸ்ரத்தா இருக்கணும். அப்படிப்பட்டவங்க அவங்களுக்கு எப்படி முமுக்ஷுத்துவம், நான் முக்தி அடைய வேண்டும், இந்த பந்தங்கள்லேருந்து நான் கண்டிப்பாக விடுபட வேண்டும், இந்த சம்சார சாகரத்திலேருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களை உடையவர்கள். அவங்க பைக்ஷ அமிர்தேன, பிச்சை எடுத்து கூட வாழ்வாங்க. அவங்கள சேர்த்து வச்சுக்கணும், எனது அக்குமுலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்படியே தான் வாழ்க்கையை பரிகல்பித தேக யாத்திராக, அந்த பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, பிச்சை எடுத்து கூட மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரகசி கிருதி அவலோக்கயந்தி, அவங்களுடைய ஹிருதயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா என்னத்தை பண்ணுவாங்கன்னா பராத்பரம் பரமாத்ம சங்கியம் ஜோதிஹி, the inner light, the effulgence of the self which is beyond the highest. அவங்க எப்போதுமே தன்னுடைய சொரூபம், ஆத்ம ஞானம் சொரூபத்தையே நினச்சிட்டு இருப்பாங்க, மெடிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிரவணம் பண்ணுவாங்க, கேட்பாங்க குருட்டேந்து, அதையே திங்க் பண்ணி அதில் உள்ள டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அதிலேயே நிலைப்பற்று இருப்பார்கள். ஸோ ரெண்டு வருஷம் ஆகிடுது. 3வது வருஷம் எடுத்துட்டாக்க ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் இப்போ 2 வருஷத்தோடு எடுத்துக்கலாம். இப்போ 6, 7, 8 இருக்குது, அது அடுத்த செஷனில் முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோரும் பிளஸ்டாக இருந்துட்டு ஆத்ம ஞானத்தை அடைஞ்சுட்டு நம்மளுடைய மார்க்கத்தில் நம்மெல்லாம் பூராமை சேர்ந்து பயணிச்சுட்டு ஒருத்தருக்கு உதவியாக இருந்துட்டு பரோபகாரம் பண்ணிட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு வரணும், டவுட்கள்லாம் இருந்தால் கேட்டுண்டு ஒருத்தருக்கு நான் என்னோடய லைஃப் இதுக்கு தான் டெடிகேட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன வேணால் எப்போனா கேளுங்கோ, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக் கொடுக்குறேன், தெரியாட்டா கற்றுக்கிறேன். அதுதான் எனக்கு மோட்டிவேஷன். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது, நீங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது. குருக்கள் இருக்கா, குருட்ட கேட்டால் சொல்லிக் கொடுக்குறா, நிறைய புக்குகள் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நல்ல புக்குகள் படிக்கணும், நல்ல பகவத்கீதையை படிக்கணும், உபனிஷத்துக்களை படிக்கணும், பிரம்மசூத்திரத்தை படிக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது தத்துவபோதத்தில் ஆரம்பிங்கோ, தத்துவபோதம் முடித்தா ஆத்மபோதத்தை எடுத்துங்கோ. அப்புறம் நான் எல்லாம் சொல்கிறேன் என்னென்ன புக்கெல்லாம் எந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும்னு சொல்கிறேன். நிறைய இருக்குது, விவேக சூடாமணி இருக்குது, திருஷ்ய விவேகா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வேதாந்த சாரா இருக்குது, அதெல்லாம் படிக்கிறதுக்கு இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது.
அப்புறம் கடைசியில் வரும்போது நம்ம சித்தி கிரந்தங்கள்லாம் படிக்கலாம், விசாரசாகரா படிக்கலாம், நைஷ்கர்மே சித்தி படிக்கலாம். இந்த ஃபுல் லைஃபே போகாது, அவ்வளோ இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? டெய்லி 8 மணி நேரம் படித்தா கூட டைம் காணாது. அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் படித்து இந்த கிடைப்பதற்கு அரிதான மனுஷ உடம்பை கிடைச்சிருக்கிறதுல நன்றாக யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக இருந்துட்டு தன்யாவாக இருக்கணும். தன்யோசி, எல்லோரும் நல்ல பிளஸ்டாக இருக்கணும்னு வாழ்த்தி முடிச்சுக்கொள்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. குருப்யோ நமஹா, நமோ நமஹா.